வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு 5 7 சீட்டர் கார் மாடல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ரெனால்ட் நிறுவனம் ஒரு நல்ல டிசைன் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. மகேந்திரா நிறுவனம் ஒரு 7 சீட்டரில் நியூ அப்டேட் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் கார் வரப்போகுது. அதுமாதிரி டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் ட்ரெயின் ஆப்ஷன் அடிஷ்னலாக ஒரு காரில் கொடுக்க போகிறாங்க. அதுமாரி ஹுண்டாயும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் எஸ்யூவி காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஃபோக்ஸ்வாகனும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரெனால்ட் காரை பற்றி பார்த்துருவோம். போரியல் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த போரியல் அப்படிங்கிற காரோட டிசைன் பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்லீக்காக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஷியாக எடுத்துக்கிட்டோன்னா இலுமினேட்டட் லோகோ ஃப்ரண்ட்டில் வரும். பாடி கலரில் கிரில் செட்டப் வந்துடும். ஃபுல் வித்தில் எல்இடி லைட் பார் கொடுக்குறாங்க. அது எல்இடி ஹெட்லைட்டோடு போயிட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு வரும். வீல் ஆர்ச்சை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பிளாக் கலரில் கிளாடிங் வருது. குரோம் அசன்ஸ் ரூஃப் ரெயில்ஸ் கொடுக்குறாங்க. அலுமினியம் ஸ்கிட் பிளேட் கொடுக்குறாங்க. ஒரு ரகடான லுக்கும் வரும். சேம் டைம் ஸ்டைலிஷாகவும் இருக்கிற மாதிரி இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. 19 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே டைமண்ட் கட் அலாய் வீல்ஸாக கொடுக்குறாங்க. அதனால் பார்க்குறதுக்குமே லுக் வைஸ் அது நல்லா இருக்குது. ரியர் போர்ஷன்னு போகிறோன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு ஹேண்ட்ஸமான லுக்கில் இருக்குது. அதேமாதிரி யூனிக்கான ஸ்டைலில் குவார்ட்டர் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஃபுல் டைப்பில் ரியர் டோர் ஹேண்டில் கொடுக்குறாங்க. அது சி பில்லரில் இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி இருக்குது. ஆல்ரெடியே ரெனால்ட்டு கூட டைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனமான டாசியா, அதில் பிக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. அதுலேருந்து சில விஷயங்கள் டிசைன் வைஸ் எடுத்து தான் இந்த போரியல் அப்படிங்கிற காரும் இருக்குது. அந்த டாசியா பிக்ஸ்டரை பேஸ் பண்ணி தான் டஸ்டர் காரும் இந்தியாவில் வரப்போகுது. டஸ்டர் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு இந்த போரியலுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. 2026 இந்த போரியல் கார் விற்பனைக்கு வந்துடும். இப்போ இதை தாண்டி டிசைன் வைஸ் தாண்டி இந்த காரில் இன்ஜின்னு பார்த்தோன்னா 1.3 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. பவர்னு பார்த்தோன்னா 160 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 270 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 0லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை 9.2லேருந்து 9.6 செகண்ட்ஸில் நம்மளால் ரீச் பண்ணிட முடியும். 10 இன்ச்சில் டிவல் ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இன்னொன்று டிரைவர் டிஸ்பிளே ப்ரீமியம் ஹார்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா மல்டிபிள் ஏர்பேக்ஸ் இந்த காரில் 360 டிகிரி கேமரா வசதி கொடுக்குறாங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் இந்த காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா சஃபாரி மற்றும் மகேந்திரா XUV 700 இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்த போரியல் அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வரும். அடுத்து பார்த்தோன்னா டாடா சஃபாரியில் பெட்ரோலை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே சஃபாரி கார் விற்பனையில் தான் இருக்குது. பட் அதில் 2.0 லிட்டர் கைரோடெக் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. நமக்கு பவர்னு பார்த்தோன்னா 167 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். 350 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ட்ரைவ் மோட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா 7 ஏர்பேக், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அடாஸ் டெக்னாலஜி, க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வரும். இப்போ டீசல் இன்ஜினில் மட்டும்தான் சஃபாரி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினையும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. மார்ச் 2026 இந்த அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1.5 லிட்டர் TGDI டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொண்டு வர போகிறாங்க. 170 PS பவரையும் 280 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். 7 ஸ்பீடு DCT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்க போகிறாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா மகேந்திரா XEV 7e அப்படிங்கிற ஒரு 7 சீட்டர் எஸ்யூவி காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. 2026 இந்த காரும் விற்பனைக்கு வந்துடும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 row செட்டப்பில் வரக்கூடிய எலக்ட்ரிக் எஸ்யூவி. மகேந்திரா அவங்களுடைய மாடுலர் ஸ்கேட் போர்டு பிளாட்ஃபார்மில் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்துடும். அதில் டிரைவர் டிஸ்பிளே இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் பேசஞ்சர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் ரீசெண்டாக மகேந்திரா அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்களில் இந்த செட்டப் தான் கொடுத்தாங்க. அதே செட்டப் தான் வரப்போகிற கார்லேயுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கேபினும் நல்ல ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ப்ரீமியம் 16 ஸ்பீக்கர் ஹார்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம், பவர்டு மற்றும் வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், ஆம்பியன் லைட்டிங், சீட்டில் மெமரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. அதில் இலுமினேட்டட் லோகோ நமக்கு வந்துடும். லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜி வந்துடும். அதில் மெயினாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்,
ஆட்டோ லேன் சார்ஜ் மற்றும் கீப் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டரி ஆப்ஷன்ஸ்னு போனோன்னா அதில் வந்து புதுசாக இல்லை, ஆல்ரெடி இருக்க அவங்களுடைய மாடலில் இருக்க சேம் பேட்டரி பேக் தான். 59 கிலோவாட் பேட்டரி பேக் மற்றும் 79 கிலோவாட் பேட்டரி பேக் XEV9 இருக்க அதே பேட்டரி பேக்ஸை நமக்கு இந்த மாடல்லையும் வந்து கொடுக்குறாங்க. ரியர் வீல் டிரைவ் சிஸ்டம் மற்றும் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் ரெண்டுமே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 600 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 21லேருந்து 30 லட்சம் ரூபாய் விலையில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்த கார் பார்த்தோன்னா Volkswagenல டைரன் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா Volkswagen, ஸ்கோடா இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இந்தியாவில் நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. ஏன்னா மக்கள் வந்து சேஃப்டிக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க, நிறைய டெக்னாலஜி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் நல்லா போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து டைரனையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த டைரன் காரோட டிசைன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடியே இருக்கக்கூடிய டைகன் ஆர்லைன் அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் டிசைன் வந்து இருக்குது. நமக்கு வந்து டிவெல் பாட் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்லீக்கான லைட் பாராக வந்து வருது. டேஷ்போர்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைகனில் இருக்கிற மாதிரி தான் லார்ஜ் ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு அதே மாதிரி வந்து 12 இது வந்து 10.25 இன்ச்சில் வந்து வரும். மேபி வந்து இந்தியன் ஸ்பெக்கு கொண்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து வந்து 12.9 இன்ச்சில் டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து வரப்போகுது. இதை தாண்டி ஆம்பியன் லைட்டிங் வசதி வந்துடும். கம்ஃபோர்ட் மற்றும் கன்வீனியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், ரியரில் வந்து சன் பிளைண்டு, 3 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வென்டிலேட்டர் மற்றும் மசாஜிங் ஆப்ஷனோட வரக்கூடிய சீட்ஸ், அதேமாதிரி கனெக்டிவிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வரப்போகிற காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து level 2 ADAS டெக்னாலஜியும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டி வைஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ADAS தாண்டி மற்ற விஷயங்கள்னு பார்க்குறப்ப 9 ஏர்பேக் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ABS வித் EBD, பார்க்கிங் சென்சார், சீட் பெல்ட் ரிமைண்டர், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். இன்ஜின் ஆப்ஷன்னு பார்த்தோன்னா பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். 2.0 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஜின் அதிகபட்சமாக 201 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 320 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா 7 ஸ்பீடு டிவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து இந்த காரில் வந்து கொடுப்பாங்க. குளோபல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மல்டிபிளாக வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த ஃபைனல் அப்டேட்டு வந்து எந்த கார்னா ஹுண்டாயில் ஒரு 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து கிரெட்டாவுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. பட் கிரெட்டாவை தாண்டி அல்கசாருக்கோ இல்லை டியூசனுக்கோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் அல்கசாருக்கு மேலே டியூசனுக்கு கீழே வந்து ஒரு 7 சீட்டர் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து கோட் நேமாக NI1i அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இந்த காரில் வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வரும். அதேமாதிரி 1.6 லிட்டர் பெட்ரோல் ஹைப்ரிட் செட்டப்லையுமே இந்த கார் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் ஆல்ரெடியே விற்பனையில் இருக்கக்கூடிய டாடா சஃபாரி மற்றும் XEV700 இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக இந்த வரப்போகிற ஹுண்டாய் கார் வந்திருக்கும். இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்துடும். வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வசதி வந்துடும். ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். level 2 ADAS டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஃபார்வர்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் அசிஸ்ட், பிளைண்ட் ஸ்பாட் கொலிஷன் வார்னிங், லேன் டிபேச்சர் வார்னிங், ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ வசதியோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடும். இதை தாண்டி ரியர் வியூ கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப், பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வரப்போகிற காரில் வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி.